ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷெஃப் ஃபுட் தமிழ். நான் உங்கள் ஷெஃப் ஜான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பெப்பர் சிக்கன் கிரேவி அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெப்பர் சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறது, சிம்பிளாக ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போ 10 கிலோ சிக்கனில் பெப்பர் சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். இதுக்காக நான் கடாயில் 1 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். ஆயில் சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பே லீஃப் போட்டு தாளிச்சிக்கலாங்க. அடுத்ததாக சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை 2 கிலோவை நம்ம போட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கி வரணும். கண்ணாடி பதத்தை விட கொஞ்சம் அதிகமாக வதங்கி வரணும். அப்போ தான் கிரேவி நமக்கு நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம இஞ்சி பூண்டோட விழுது சேர்த்து வதக்கிக்கலாங்க. இஞ்சி பூண்டு 2.5 கிலோவுக்கு 1 கரண்டிங்கிற மாதிரி 10 கிலோவுக்கு நான் 4 கரண்டி சேர்த்துருக்குறேங்க. இந்த மாதிரி சேர்த்து நம்ம நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்ட பிறகு நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜை காட்டுற பாருங்கள். அந்தளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டை நல்லா வதக்கிடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாங்க. 10 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் அது கூட நல்லா போட்டு வதக்கிக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கினதும் நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. மசாலா பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 3 ஸ்பூன், சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா ஃபைனாக வதக்கிக்கலாங்க. நம்ம ட்ரையாக வதக்கும் போது சிக்கனோட வாட்டர் நமக்கு அதில் இறங்கும். நல்லா நமக்கு சாத்தே ஆகும் சிக்கன் மசாலாவும். அதுவும் இந்த சமயத்தில் நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே நம்ம சூப்பராக வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நம்ம வதக்குனதும் வாட்டர் சேர்த்துக்கலாம். தண்ணி நான் 1.5 லிட்டர் அளவு சேர்த்துருக்குறேங்க. இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா சேர்த்து நம்ம வேக வச்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கனோட வாட்டர் எல்லாமே லூஸ் அவுட் ஆகி நல்லா நமக்கு கிரேவி டைப்பில் ரெடி ஆகும். இந்த அளவுக்கு நல்லா நம்ம வேக வச்சுக்கணும். உப்பு செக் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா தண்ணியும், சிக்கனோட தண்ணி எல்லாம் வெளியில் நமக்கு நல்லா வேகும். இந்த பெப்பர் சிக்கன் கிரேவி ட்ரை ஆகிறதுக்காக ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஃபயரில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. நாம் செமி கிரேவி டைப்பில் வாட்டர் ட்ரை பண்ணி எடுத்துட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு ட்ரை பண்ணி செமி கிரேவி போலையும் வச்சுக்கலாம். நார்மலாக கிரேவி மாதிரி வச்சுக்கலாம். இது செமி கிரேவி டைப்பில் இருக்குது. நமக்கு ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் சிம்பிளாக ஈஸியாக செஞ்சு பாருங்கள். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம கிரேவிக்கு பெப்பர் ஆட் பண்ணணுங்க. நான் பிளாக் பெப்பரை என்ன செஞ்சுருக்கேன்னா ஒன்றும் பாதியமாக உடச்சி நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது அந்த பெப்பர் சிக்கனோட ஃபீல் வரும். நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு நமக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களே வீட்டில் செய்யும்பொழுது கம்மியான அளவு செய்யும்பொழுது இதை நான் என்ன மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கணும் அது மாதிரி நீங்கள் கம்மியாக யூஸ் பண்ணி இந்த அளவுக்கு திக் கிரேவியாக சூப்பராக செஞ்சு அசத்துங்க. கிரேவியோட வாசனைக்காக கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு சிம்பிளாக ஈஸியாக பெப்பர் சிக்கன் கிரேவி செஞ்சிட்டோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இப்படி வந்துச்சுன்னு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி நீங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.